இப்ப நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1H பார்க்க போறோம். 1H என்னன்னா numbers between 1 and 100 divisible by 2 not divisible by 3 and 5. சரியா? சோ இந்த ஹெட்டிங்க நம்ம மொத்தமா வாசிக்காம புரியுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சோம். numbers between 1 and 100 1க்கும் 100க்கும் இடையில உள்ள நம்பர் எல்லாம். நம்ம இதை ஒர்க் பண்ணிடுவோமா? ஒரு ஆன்லைன் சி கம்பைலர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஆன்லைன் சி கம்பைலர். ஏன்னா நான் டர்போ சிக்குள்ள போனா ரெக்கார்டிங் எனக்கு கஷ்டப்படும். சரியா? அதனால நான் டர்போ சில காட்டல. சரி. சோ அதுலயே #include stdio.h வந்துருச்சு. int main இருக்கு. opening curly braces, closing curly braces. int போட்டிருந்தா இங்க என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? return 0. சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் எழுதிடலாம். சரியா? நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 100. அப்ப வரிசையா எல்லா நம்பரும் 1, 2, 3, 4, 5 இப்படி 100 வரைக்கும். இப்படி இருந்தாலே என்ன சொல்லியிருக்கேன்? வரிசையா உனக்கு நம்பர்ஸ் வேணும்னாலே ஒரு லூப்பை யூஸ் பண்ணி இந்த நம்பர் எல்லாத்தையும் நீ கொண்டு வரணும். நமக்கு ஈஸியான லூப் ஒண்ணுதான் நம்ம பார்த்தோம் போன லேப்ல, ஃபார் லூப். ஃபார் உள்ள என்ன எழுதணும்? இனிஷியல் வேல்யூ. இனிஷியல் வேல்யூ அவங்களே சொல்லிட்டாங்க. நம்பர் பிட்வீன் 1 தான் ஸ்டார்டிங் வேல்யூ. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? I is equal to 1. சின்டாக்ஸ் படி ஒரு செமிகோலன் போடு. இப்படி இந்த 1க்கு அப்புறம் என்ன வரணும்னா 1 and 100 வரிசையா எல்லா நம்பரும் 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5 இப்படி வரிசையா வரணும் அப்படின்னாலே ஒவ்வொன்னா இன்கிரிமெண்ட் பண்ணு. அப்ப இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்ல I பிளஸ் பிளஸ். அப்ப 1 கூட 1 கூட்டி அடுத்த தடவை I 2 மாறும். 2க்கு அப்புறம் 1 கூட்டி 2 plus 1 3 மாறும். அடுத்த தடவை வரும்போது 3 plus 1 ஐயோட வேல்யூ 4ன்னு மாறும். ரைட்டா? இப்படி மாறிக்கிட்டே வரும். எது வரைக்கும் வரணும் அந்த கண்டிஷனை இங்க சென்டர்ல எழுது. கண்டிஷன் என்ன? அதையும் நம்ம இதுலயே பார்ப்போமா? 1 and 100 100 வரைக்கும் உள்ள நம்பர். இப்ப நான் என்ன பண்றேன்னா I 1, 2, 3 இதெல்லாம் 100 விட எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. அப்ப லெஸ் தேன் 100. ரைட்டா? 100ம் சேர்த்து வரணும்னா ஐயோட வேல்யூ 100ன்னு ஆகும் பொழுது 100 ஈக்குவல் டு 100ன்னு அர்த்தம். அப்ப என்ன போட்டுக்கணும்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, 2, 3 எல்லாம் 100 விட லெஸ்ஸா இருக்கும். அல்லனா ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 100ன்னு வரும் பொழுது அது 100க்கு ஈக்குவலா இருக்கு. ஈக்குவல் டு 100. அடுத்த ஐயோட வேல்யூ 101ன்னு மாறும். அப்ப 101 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 100 விட குறையவோ 100க்கு ஈக்குவலாவோ இருக்கா? 101 இல்ல, தப்பு. அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த லூப்ல இருந்து வெளியில வந்துரும். ரைட்டா? இப்ப இந்த லூப்புக்குள்ள என்ன செய்யணும்? சும்மா நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்? இப்ப இந்த இதை மட்டும் தான் நான் வாசிச்சேன். இதை மட்டும் வாசிச்சுட்டு என்ன செய்யறேன் அப்படின்னா 1 to 100 இது பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போமா? ஒரு பிரிண்ட் ஆஃப் போட்டு பார்ப்போமா? பிரிண்ட் எஃப். ரைட்டா? ஐயை தான் டிஸ்பிளே பண்றேன். ஐயோட வேல்யூ டிஸ்பிளே பண்றேன். ஒரு வேரியபிளை டிஸ்பிளே பண்ணணும்னாலே கொட்டேஷனுக்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இந்த கொட்டேஷனுக்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இன்டீஜருக்கு என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்? %d. ஏன் இவ்வளவு மாட்டேங்குது? கீபோர்ட் சரியில்லையா? ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருது. %d. கொட்டேஷனுக்கு அப்புறம் ஒரு கமா. என்ன வேரியபிள் யூஸ் பண்ணினாலும் டிக்ளேர் பண்ணு. int I. சரியா? இப்ப இத நான் வந்து இந்த இடத்துல ஒரு இத ரன் பண்ணி பார்ப்போமா? நெட் இருக்கா? இருக்கு. என்னத்த போட்டிருக்கேன்? இந்தா பாருங்க, கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிருக்கேன், ஆரம்பிக்கல. இந்த இடத்துல உள்ள கொட்டேஷன் மிஸ். சோ இதை போட்டு விடுவோம். போட்டுட்டு இப்ப ரன் பண்ணுவோமா? என்னாச்சு? செமிகோலன் போடல. ஸ்டேட்மெண்ட்டுக்கு கடைசியில செமிகோலன் போடல. செமிகோலன் மிஸ்ஸிங் அப்படின்னு நீங்க காமிச்சிருச்சு. ரன் பண்ணுவோம்.
அங்க பாரு 1 2 3 4 5 6 எல்லா நம்பரும் வந்துருச்சா? வரிசையா 100 வரைக்கும் வந்திருக்கு. ஆனா ஸ்பேஸே இல்ல. 1க்கு அப்புறம் 2க்கு அப்புறம் இது ஸ்பேஸ் இல்லாம இருக்கு. அப்ப இதுல என்ன செய்யலாம்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் பெர்சன்டேஜ் டிக்கு அப்புறம் பெர்சன்டேஜ் டிங்கிறது இந்த ஐய டிஸ்ப்ளே பண்றதுக்கு, டிஸ்ப்ளே பண்ண உடனே ஒரு ஸ்பேஸ் வேணும். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்ப ரன் பண்றேன் பாரு. இப்ப ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கா இந்த நம்பர்ஸ் எல்லாம். இப்ப 1 to 100 வந்துருச்சு. ஃபார் லூப்ல செமிகோலன் வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாதுன்னா, இந்த லூப் ஐயோட வேல்யூ 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும் பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட்டை செய்யணும். அப்ப ஃபார் லூப் இங்கதான் முடியுது. இந்த இடத்துல முடியாது. சரியா? சோ லூப்ல ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் வராது. சரி, அடுத்தது வாசிப்போமா? இப்ப நம்பர் பிட்வீன் 1 and 100 முடிச்சிட்டோம். டிவிசிபிள் பை 2 2ஆல கரெக்டா வகுபடணும். 2ஆல வகுபடணும்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் கரெக்டா வகுபட்டா மீதி என்ன வரும்? 0ன்னு வரும். கரெக்ட் தானே? இப்ப 4 2ஆல கரெக்டா வகுபடும். ரைட்டா? கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு பாரு. ரிமைண்டர் 0. அப்ப ஒரு நம்பர் கரெக்டா வகுபட்டுச்சுன்னா மீதி 0. அப்ப அந்த கண்டிஷனை எழுதிரும். ரைட்டா? இஃப் ஐய டிவிசிபிள் பை 2 தானே கொடுத்திருக்காங்க. 2ஆல வகுத்து மீதிய கண்டுபிடி. மீதி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆபரேட்டர் சொல்லி கொடுத்திருக்கேன். பெர்சன்டேஜ் மாடுலோ. ஏன் இந்த பெர்சன்டேஜ் விழ மாட்டுக்கு? அப்பதான் இந்த பெர்சன்டேஜ்ல தான் பிரச்சனை வந்தது. பெர்சன்டேஜ் 2. ரைட்டா? ஐய 2ஆல வகுத்து மீதி என்னவா இருக்கணும்னா ஈக்குவல் டு 0. இப்ப இது என்ன செய்யும்னா ஐய 2ஆல வகுத்து மீதியை எடுக்கும். அந்த வேல்யூ 0க்கு சமமா இருக்கா? இப்படி கம்பேர் பண்றதுக்கு டபுள் ஈக்குவல் டு. சரியா? சமமா இருந்தா மட்டும் டிஸ்ப்ளே பண்ணு. அப்ப என்ன ஆகும்னா இதுல 2ஆல வகுபடுற நம்பர் மட்டும் தான் இனிமே வரணும். ரன் பண்ணி பாத்துருவோமா? இப்ப 2 4 6 8 இதெல்லாம் வருது. 2ஆல வகுபடுற நம்பர்ஸ். அடுத்து என்னன்னு பார்ப்போம். நாட் டிவிசிபிள் பை 3 3ஆல வகுபட கூடாது. ஆக்சுவலா அந்த 6 வந்து 3ஆல வகுபடும். 12 வந்து ஆமா 2ஆலையும் வகுப்படும் 3ஆலையும் வகுப்படும்ல. 3ஆல வகுத்தாலும் 12 3ஆல வகுத்தா மீதி 0 தானே, ரிமைண்டர் 0. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? 3ஆல வகுப்படக்கூடாது. இப்ப என்ன பண்ணு? ஐ தானே, ஐல தானே எல்லா வேல்யூவும் இருக்கு. ஐ மாடுலோ எதால வகுத்து பார்க்கணும்? 3ஆல வகுத்து பார்க்கணும். 3ஆல வகுக்கும் பொழுது மீதி 0ன்னு வரக்கூடாது. நாட் டிவிசிபிள் பை 3. ஆச்சு விளமாட்டுக்கு ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. இப்ப பாரு 14 3ஆல வகுத்தேனா மீதி என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 2. ரைட்டா? ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்ப 2 நாட் ஈக்குவல் டு 0. அப்ப 14 3ஆல வகுத்தேனா மீதி 2, அதாவது ரிமைண்டர் 2. ரைட்டா? 2 நாட் ஈக்குவல் டு 0. அப்ப என்ன அர்த்தம்? அது 3ஆல வகுப்படலன்னு. ரைட்டா? இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற நம்பர் வரணும். அப்ப இந்த 2க்கும் இடையில என்ன போடணும்னா and. அது 2ஆல வகுப்படணும், 3ஆல வகுப்படக்கூடாது. இப்ப ரன் பண்ணுவோமா? பாரு 6லாம் வரல. 6 12 இதெல்லாம் வரல. இன்னும் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? நாட் டிவிசிபிள் பை 3 and 5. 5ஆலையும் வகுப்படக்கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாரு இது 5ஆல வகுப்படுது. 20 40 எல்லாம் 5ஆல வகுப்படும். அதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதிட்டு இதே மாதிரி and ஐ மாடுலோ 5 தானே, 5ஆல வகுப்படக்கூடாது. நாட் ஈக்குவல் டு 0. இப்ப ரன் பண்ணுவோமா? இது பாரு 20 40 எல்லாம் வரல. சரியா? So this is your answer. ஓகே தானா? புரிஞ்சிருச்சா?